டெய்லி ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல தூங்க வைக்க ட்ரை பண்ணி, அப்பயும் தூங்கல. சரின்னு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேச்சு குடுத்து, ஸ்டோரீஸ் எல்லாம் சொன்னேன். அப்பயும் அவன் தூங்கவே இல்ல. இந்த டைம்லயே ஒரு 1:30, 2 கிட்ட ஆயிருக்கும் டைமு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போனேன். ஹால்லயே அவன தூக்கிட்டு நடந்தேன். அங்க பின்னாடி பாருங்க டைம் தெரியும். 2:10 சம்திங் இருக்கு. ஸோ மிட்நைட் 2 மணிக்கு நாங்க 2 பேரும் ஹால்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஸோ அவனுக்கு தூங்குறது ஐடியாவே இல்ல போல. அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவன் டாய்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ண முடியல தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவன கொஞ்சம் விளையாட விட்டுட்டு நான் சும்மா உட்காந்துருந்தேன். அவன் அங்க இங்கன்னு போயிட்டு நல்ல வேளை அவன் வாக்கரை நோட் பண்ணல. இல்லாட்டி அந்த வாக்கரை தூக்கிட்டு நடக்கணும்னு சொல்லுவான். ஸோ அவனோட டாய்ஸ் கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு என்னன்னு தெரில, இந்த நைட் டைம் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆயிடுறாங்க. நானும் நிறைய இது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வார்ம் பாத் கொடுக்கறது, வயிறு ஃபுல்லாக இருக்க டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேற என்ன, கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 9-10 மணி போல் பால் கொடுக்கறது அப்படின்னு நிறைய இது ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு 1 வீக் ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு வீக் வந்து அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இப்படி விடிய விடிய 2 பேரும் உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு இருப்போம். அவனுக்கு இருட்டில் போக பயம், அந்த சைடு போக மாட்டான், அப்படியே ரிட்டன். இப்போ கூப்பிடுவா என்னைய. நானும் ஆக்டிவாக இருக்கும்போது ஓகே ஜாலியாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. பட் எனக்கு சரியாக தூக்கம் வரும்போது, இவன் விளையாடணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பயங்கர டென்ஷனாக இருக்கும். தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ஓகே, வேறு ஆப்ஷனே இல்லை, எவ்ரி 2 hours ஒன்ஸ் முழிச்சிட்டே இருக்கணும். ஆனால் 1 இயர் ஆனதுக்கப்புறமும் இதே கண்டினியூ ஆகிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. பட் ஓகே, என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லையே. ஏதோ ஒரு வழி பண்ணி இவனை தூங்க வச்சே ஆகணும். இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, இவன் முழிக்கிறான்னு சொல்லிட்டு நானும் முழிக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு சைடு டைம் ஆக ஆக எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எதுனா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை குக் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை ஏதோ பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, எப்படின்னு ஜங்க் எதுனா சாப்பிட்றதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்ஹெல்தியாகவும் போயிடுது. இன்னைக்கு வந்து பாருங்க 2 பேரும் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரம் விண்டோ வழியாக ஓப்பன்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ குளிர் இருக்கும். ஸோ விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டு, அங்கே வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஃபுல்லாக சிக்னல் தெரியும். ஒரு 3 சிக்னல், 2 சிக்னல், 2 சிக்னல் தெரியும். ஸோ ஃபுல்லாக கலர் கலர் லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பான். ஓரளவுக்கு தூங்குறான் போல். கொஞ்சம் அவனுக்கு காம் ஆயிருக்கு. இதே கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் அப்பயே அவன் தூங்கவே இல்லை. என்ன பண்ணுறான், இங்கே வந்து தொட்டிலும் கட்ட முடியாது. ஸோ பாருங்க, திருப்பியும் சோஃபாவில் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்று ஸ்ட்ரோலரில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வைப்ரேஷன்லேயே கொஞ்சம் தூங்குறான். இல்லாட்டி கையில் வச்சுட்டு ஸ்விங் மாதிரி ஒரு 1/2 an hour வரைக்கும் நான் ஆடிட்டுருப்பேன். அப்படியே ஆடினா கொஞ்சம் தூங்குவான். ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மெத்தட் இவனுக்கு நான் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி குழந்தையோட நைட் முழிச்சிருப்பீங்க? அப்படி முழிச்சிருக்கிற டைமில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பட் பசிச்சதுன்னா இந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
சரி இதுக்கு மேலேயும் தூங்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், அவனுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நாங்க கிச்சனுக்கு வந்தோம். வந்து அந்த கெட்டில்ல சுடு தண்ணி வைக்கிறதுக்கு கூட அவருக்கு பொறுமை இல்ல. வந்து மேலே ஏறி உட்காந்துட்டான். ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில்ல கூட அவன் தண்ணி குடிக்க மாட்டான். ஆ இந்த பேசிஃபையர் எதுவும் வைக்க மாட்டான். இப்போ டே கேர் போனதுக்கப்புறம் தான் இந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். பட் பேசிஃபையர் வைக்கல. அது அவங்க டே கேர்லயும் ஒண்ணும் அவசியம்ன்ற மாரி எதுவும் சொல்லல. ஸோ அப்படியே விட்டுட்டோம் நாங்க. வாங்குனது யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு. இன்னைக்கு நான் காஃபி தான் போட்டு குடிச்சேன். பட் இன்ஸ்டன்ட் காஃபி தான். ஸோ அவன் கையில தான் இருந்தான். ஸோ ஒரு கையில எல்லாமே காஃபி பவுடரு, சுகரு, பால் எல்லாமே வந்து ஒரு கையில தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. நம்ம கிச்சன்ல எதுனா வேலை பார்க்குறோம், எல்லாம் அந்த மெயினா வந்து அந்த குக் பண்ற இதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து என்னமோ ஒண்ணு செய்றோம். அதுல தாளிக்கிறது, புகை வருது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்பயும் நான் ஏதோ பவுடர் போடுறேன், பால் ஊத்துறேன், மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. கையிலேயே தான் இருந்தான். ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணா ஓகே. ஏன்னு தெரியல, ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் காஃபி குடிக்கிறது இல்ல. பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் தான் காஃபி குடிக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த பிஸ்கட்ட டிப் பண்ணி சாப்பிடுற ஒரு பழக்கம் வந்துருச்சு. அது கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கு. டேஸ்ட்டும் ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஸ்விங் பண்ணி அவனை தூங்க வைக்க ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் இந்த டைம் ஆகுது தூங்குறானா அப்படின்னு. இந்த டைம்ல ஒரு 3:00 ஆயிருக்கும் டைமு. பார்ப்போம். கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவன் ஷோல்டர்ல இப்படி சாய்றான் அப்படின்னு சொன்னாலே, சரி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல தூங்கிருவான் அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருவேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டு, கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படியே தூங்கிருவான். ஒரு 3:34 ஆயிரும். பால் குடிச்சிட்டு இது வந்து ஸ்லீப்பிங் பேக் அதுலயும் போட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப மூவிங் இல்ல. பட் கண்ணை திறந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கான். ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேக் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான், தூங்கியாச்சு. எல்லாரும் காலையில ஏர்லி மார்னிங் முழிப்பாங்க. நாங்க ஏர்லி மார்னிங் தான் போய் தூங்க போறோம். ஓகே, குட் நைட்.